ஒருவரும் அருமை ரட்சிகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திகளை நம்முடைய திருச்சபையின் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளையும் நான் வாழ்த்தி அவர்களையும் வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த 4 வாரத்திற்கு நாம் ஒரு தொடர் போதனையை நாம் தியானிக்க போகிறோம். தாழ்மை என்றால் என்ன? தாழ்மையாய் இருப்பது எப்படி? தாழ்மையாய் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? தாழ்மையா இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இந்த 4 தலைப்புகளை அடுத்த 4 வாரத்துக்கு நாம் தியானிக்க போகிறோம். தாழ்மை என்றால் என்ன? இன்றைக்கு நாம் அந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தாழ்மை என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹியூமிலிட்டி? தாழ்மையாய் இருப்பது என்றால் என்ன? நமக்கு நிறைய விஷயங்கள் தாழ்மை அப்படின்னு சொன்னா சிலர் அதாவது அப்படி தங்களை ஒடுக்கி கொள்றது, நல்ல துணியை போடாம இருக்கிறது, வீட்டை நல்லா கட்டிக்காம இருக்கிறது, நல்ல வஸ்திரத்தை உடுத்தாம இருக்கிறது, அப்படி ஒரு மாதிரி கந்தலும் கோலமா இருக்கிறது தான் தாழ்மை என்று சிலர் நினைக்கிறாங்க. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அடுத்த 4 வாரத்துக்கு தாழ்மை என்றால் என்ன, தாழ்மையா இருப்பது எப்படி, தாழ்மையா இருந்தால் என்ன நன்மை, தாழ்மையா இல்லாவிட்டால் என்ன நடக்கும், இவைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் அந்த மைக் யார் கையில் இருக்குதோ அவங்க வாசிங்க. அதாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. நான் வாசிக்கும் போது நீங்க வாசிக்க கூடாது, நான் வாசிக்காத போது நீங்க வாசிக்கும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபைகளை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையை குறித்து வேதாகமம் முழுவதும் பல 100 வசனங்கள் தாழ்மையை குறித்து நமக்கு போதிக்கின்றது. தாழ்மை என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம எப்பவுமே ஒரு சத்தியம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு சத்தியமா இருந்தாலும் அது என்னன்றது நமக்கு தெரியணும். நாம கேட்கிற விஷயம் என்ன, நான் கேட்கறது என்னன்னு நமக்கு தெரியணும். நமக்கு அது தெரிந்தால்தான் நாம் அதை அறிந்திருக்கிறோமா, அதில் வளர்ந்திருக்கிறோமா, அதில் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு புரியும். அப்படியானால் ஒவ்வொருவரும் ஒரு 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 காரியம், ஒரு தலைப்பு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஒரு செய்தியை குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப இன்றைக்கு தாழ்மை என்றால் என்ன அப்படின்றத நாம தியானிக்க போகிறோம். தேவன் எதை விரும்புகிறாரோ, தாழ்மைனா என்னன்றதுக்கான விளக்கத்தை சொல்ற பாருங்க. தேவன் எதை விரும்புகிறாரோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து நம்மை ஏற்படுத்தினாரோ அந்த காரியத்தை எந்த நிர்பந்தமும் இல்லாமல் பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்பதே தாழ்மையாகும். தேவன் எதை விரும்புகிறாரோ அல்லது எதை செய்யும்படிக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தினாரோ அந்த காரியத்தை எந்த நிர்பந்தமும் இல்லாமல், ஆண்டவருக்கு எந்த நிர்பந்தத்தையும் கொடுக்காம, அதை ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின, ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு நம்மை பூரணமாய் அர்ப்பணிப்பதற்கு பெயர்தான் தாழ்மையாகும். தனக்கான அங்கீகாரத்தை, தனக்கான சுதந்திரத்தை, தனக்கான உரிமைகளை
தேவனுக்கு கீழ்ப்படுத்துவதே தாழ்மையாகும். புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன். இப்போ ஏன்னா சத்தமா வரலடான்னு சொன்னா புரியலன்னு அர்த்தம். தாழ்மை என்றால் என்ன? அப்ப நல்ல வீடு கட்டுறவங்க எல்லாம் பெருமைவாதின்னு அர்த்தமா? ஒருத்தர் நல்லா படிச்சா பெருமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? நல்ல வேலை செஞ்சா பெருமையா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? அல்லது நல்ல அவர்கள் பொருளாதாரத்துல, அழகிலே, படிப்பிலே, அறிவிலே வளர்ந்துட்டால் அவர்கள் பெருமையா இருக்கிறார்கள் என்ற அர்த்தமா? கிடையாது. ஆபிரகாம் பொண்ணு வெள்ளியுடைய சீமானா இருந்தான் என்பதனாலே அவன் பெருமைவாதி என்று அர்த்தம் கிடையாது. அவனை கர்த்தரே பெருமைப்படுத்தினாலும் அவன் பெருமைவாதி அல்ல. அப்பனா எது தாழ்மை என்பது நமக்கு புரியணும். தாழ்மை என்பது ஒரு ஏழை கூட பெருமையா இருக்க முடியும். ஒருவேளை உணவில்லாத ஒரு நபர் கூட பெருமைவாதியா இருக்க முடியும். ₹1 சம்பாதிக்க முடியாதவர் கூட பெருமை பிடித்தவராய் இருக்க முடியும். அப்பனா எது தாழ்மைன்னு புரிஞ்சாதான் எது பெருமைன்னு நமக்கு புரியும். எது தாழ்மைன்னு புரியணும்னா இந்த சத்தியத்தை, இந்த பாயிண்ட கேளுங்க. தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அல்லது எதை செய்யும்படிக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தினாரோ அந்த காரியங்களை செய்வதற்கு எந்த நிர்பந்தமும் எந்த டிமாண்டும் இல்லாமல் ஆண்டவர் என்னை இதற்காகத்தான் ஏற்படுத்தினார் என்று அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை. தனக்கான ஒரு மனிதனுக்கான அங்கீகாரத்தை, நான் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன், நான் ஒரு சுதந்திரவாளியாய் மாறி இருக்கிறேன், எனக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதையும் பேச, எதையும் செய்ய, எங்கும் போக, எங்கும் வர, எந்த காரியத்தையும் முடிவெடுக்க, எப்படியும் வாழ்வதற்கு எனக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கான அங்கீகாரத்தை, எனக்கான அந்த சுதந்திரத்தை, எனக்கான அந்த உரிமையை தேவன் என்னை ஏற்படுத்தின காரியத்திற்காக அர்ப்பணித்து விடுவதற்கு பேர் தான் தாழ்மை. இப்ப எனக்கு புரிஞ்சு சென்றவங்க இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மறுபடியும் இது சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மொத்த பேர் அழியிலேயே சொல்லல. எதற்காக தேவன் என்னை ஏற்படுத்தினார் அல்லது தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்கின்ற அந்த காரியங்களை புரிந்து, அப்ப நான் இதை செய்யணும்னா நீங்க எனக்கு இதை செய்யணும் என்கின்ற எந்த டிமாண்டோ, எந்த ஒரு நிர்பந்தமும் வைக்காமல், ஆண்டவரே நீதான் என்னை இதற்காக ஏற்படுத்தி இருக்கிறீர், இதுதான் உங்களுடைய விருப்பம் என்று ஒரு மனிதன் தன்னை அந்த விருப்பத்திற்கும் அந்த சித்தத்திற்கும் அந்த தேவனுடைய ஏற்பாட்டுக்கு நேராக தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய உரிமைகளையும் தன்னுடைய அங்கீகாரங்களையும் விட்டு ஆண்டவர் மகிமைப்படட்டும் என்று தாழ்த்துவதற்கு பேர் தான் தாழ்மை. இப்ப எனக்கு புரிஞ்சுன்ற வழியிலே சொல்லுங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். 40ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதாவது சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். சரி, இப்போ நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய செய்திகள் கோட்பாட்டு செய்திகள். ஆண்டவர் கோட்பாட்டு காரியங்களை நமக்கு புரிய வைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுறாரு. அதனால புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு பாருங்க. நீங்க அந்த எவர்லாஸ்டிங்க்கு போங்க. இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? வசனத்தை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தாராம். இங்கே ஞானம், இந்த வார்த்தை ஞானங்களை குறிக்கிறது என்றாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஞானமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்திலே செல்ல பிள்ளையாயிருந்தார். ஒரே பேரான குமாரன், தேவனுடைய தன்மையின் சொரூபம், தேவன் மாம்சமானார், இவர் என்னுடைய நேச குமாரன். அப்படி அந்த அன்பை, ஒட்டுமொத்த அன்பையும் பெற்ற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. ஆனா அப்படிப்பட்டவரை
உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இவர் யாரா இருக்கிறார்னா சாரோனின் ரோஜா. இயேசு யாரா? அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் மறு செண்டு பூங்கொத்து, அவர் வெள்ளை போல செண்டு, அவர் 1000-10,000களில் சிறந்தவர். இவர் யாரா இருக்கிறாரு? பிதாவின் முன்பாக செல்ல பிள்ளையா இருக்கிறாரு, பிதாவுக்கு முன்பாக சாரோனின் ரோஜாவா இருக்கிறாரு, பள்ளத்தாக்கு லீலியா இருக்கிறாரு, அவர் கிச்சலி மரமா இருக்கிறாரு, கின்னார தோட்டமா இருக்கிறாரு, புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியவரா இருக்கிறாரு. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களில பாத்தீங்கன்னு சொன்னா 7, 8, 9 அந்த வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் யாரா இருக்கிறாருன்னா தேவதூதர்களால் தொழுது கொள்ளப்பட்டவர், தேவதூதர்களால் ஆராதிக்கப்பட்டவர், தேவதூதர்களால் உயர்த்தப்பட்டவர். எனக்கு புரிதுன்றவங்க. ஆனா இப்பேற்பட்ட இந்த தேவகுமாரனை பிதா என்ன சித்தத்துக்காக ஏற்படுத்தினாரா? செல்ல பிள்ளையா இருந்தவரை, அன்பின் குமாரனை, நேச புத்திரனை, சாரோனின் ரோஜாவை, இல்லையா, பரிபூரண சம்பூர்ண அழகுள்ளவரை, தூதர் கணங்களால் துதிக்கப்படத்தக்கவரை என்னவா ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தாராம்? அவரை பாடுகளுக்கு உட்படுத்த சித்தம் கொண்டிருந்தாராம். 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. உபத்திரவப்படுத்துவதற்கு அவர் ஏதுவா இருந்தாராம். நல்லா கவனிங்க, யார் இவரு? இயேசு கிறிஸ்துனுடைய நிலை என்ன? அவர் செல்ல பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் செல்ல பிள்ளை, begotten son, எல்லா உரிமைகளுக்கும் உரியவர், சுதந்திரவாளி, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர். இவர் யார்? யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் சாரோனின் ரோஜா, அவர் அழகில் பரிபூர்ணமானவர், அவர் நேசம் மதுரம். யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், சகலத்தையும் தமக்கென்றும் தம்மாலையும் சிருஷ்டித்தவர். ஆனா இவ்வளவு மகத்துவம் மகிமை நிறைந்த இந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எதுக்காக தீர்மானித்தாராம்? அவரை உபத்திரவப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்ததாம், அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்ததாம், அவரை நொறுக்குவது அவருக்கு ஏற்றதா இருந்ததாம். ஏசாயா 53:10 நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி இது. ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். யார? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து வானத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. தான் நேசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை, தான் நேசிக்கிற அந்த வார்த்தையை, தான் நேசிக்கிற தேவகுமாரனை, தன்னுடைய ஒரே பேரானவரை அவர் நொறுக்க சித்தமானாராம், அவர் பாடுகளுக்கு உட்படுத்த சித்தமானாராம். நான் வாசித்து அழுத வேத பகுதிகளில் ஒரு வசன பகுதி ஏசாயா 53:2, அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக இருந்தார். ஏசாயா 53:2 யாருன்னா வாசித்து பாருங்களேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது யார் இந்த இயேசு கிறிஸ்து? சாரோனின் ரோஜாவாய் இருந்தவர், என் நேசர், மறு செண்டு பூங்கொத்து என்று வர்ணிக்கப்பட்டவர்.
இளங்கிளையை போல் இருந்தவர், துளிர்க்கிற பூவை போல் இருந்தவர், மகத்துவங்களால் நிறைந்திருந்தவர், மகிமைகளால் சூழப்பட்டிருந்தவர், தம்முடைய தூதர்களை காற்றுகளால் மாற்றுகிறவர், ஒளியை வஸ்திரமாய் அணிந்திருக்கிறவர். ஆனா இப்ப என்னவா இருக்கிறாரு? விரும்பத்தக்க, அவர் பார்வைக்கு எப்படி இருந்தாராம்? எல்லாருக்கும் வாங்க, எல்லாரும் அந்த பகுதிக்கு வாங்க, ஏசாயா 53 வாங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன், கொஞ்சம் யோசிங்களேன், கற்பனை பண்ணி பாருங்களேன். பிலாத்து இயேசுவை வெளியே கொண்டு வந்து இதோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லுவான். அவர் மேல் போர்த்திருந்த அந்த அங்கியை சிவப்பு அங்கியாய் மாற்றுவான். ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவர் போட்டிருந்தது வெள்ளை அங்கி இல்லையா? வெள்ளை அங்கில ரத்தங்கள் பட்ட அந்த கொடூரத்தை மக்கள் பார்த்தால் புரட்சி செய்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து, இந்த புரட்சியின் மூலமாக தன்னுடைய பதவிக்கு, ஆட்சிக்கு ஒரு கேடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உடம்பில் இருந்து வருகிற ரத்தம் தெரியக்கூடாது என்பதற்காக பிலாத்து அவர் மேல் உடுத்திருந்த வெள்ளங்கியை கயிற்றி சிவப்பங்கியை உடுத்தினார். ஓ, அவர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராயிருந்தார். மேக்ஸ்மிரி என்கின்ற நியூசிலாந்து யூத வரலாற்று, மேக்ஸ்மிரி என்று சொல்லப்படுகிற வரலாற்று ஆய்வாளர் சொல்லுகிறார், 5400க்கும் மேற்பட்ட காயங்கள் இயேசுவின் சரீரத்தில் இருந்தது. இப்போ இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாம நடந்ததா? இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நடந்ததா? கர்த்தர் இந்த உலகத்தில் அவரை பிரவேசிக்க செய்யும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரை தலையை தூக்கி வைத்து ராஜாவாக கொண்டாடுவதற்காக அவரை அனுப்பல. நீங்க போங்க, ஜனங்கள் எல்லாரும் உங்களை கொண்டாடி உங்களை குதூகலத்தோடு தெய்வமாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த ஸ்கெட்ச் போட்டு, அந்த மேப்பை போட்டு அனுப்பல. அவர் வரும்பொழுதே அவருக்கு என்ன நடக்க போகும் என்பதை தெரிந்து வந்தார். அவருக்கு நித்தியத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முதல் காரியமே, நல்லா புரிந்து கொள்ளணும், உலகத்தை சிருஷ்டிப்பதற்கும் மனுக்குலத்தை மீட்பதற்குமான பணி இயேசுவுக்கு இருந்தது. திரித்துவத்தினுடைய விளக்க உரையில மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே தேவன் ஒரே நேரத்தில் உலகங்களின் சிருஷ்டிப்பிற்காகவும் மனுக்குலத்தின் மீட்பிற்காகவும் தேவன் பிதாவாகவும், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய குமாரனாகவும், தேவனுடைய ஆவி பரிசுத்தாவியானவராகவும் செயல்படுவதே திரியேகத்துவம் எனப்படும். அப்படியானால் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பது அவருக்கு மிக எளிதான காரியம். நாம வாழ்கிற உலகத்தை போல பல 100,000 உலகங்கள் இருக்கிறதாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இயேசுவானவர் சொல்லும் பொழுது கூட என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அறிவுக்கு எட்டாத அனந்த ஞானங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வம். அவர் சொல்லாகும். எவர் சொல்லாகும்? இயேசு சொல்லாகும். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. காற்றும் கடலும் மாத்திரமல்ல, அண்ட சராசரமும் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படும். அப்படியானால் உலகத்தை இப்பொழுது இருக்கிறதை போல, இந்த உலக அமைப்பை இப்பொழுது இருக்கிறது போல, இந்த காஸ்மெட்டிக் சிஸ்டத்தை இது போல இன்னொரு 1 கோடி மடங்கை உருவாக்க அவரால் முடியும். அது அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த தெய்வீக திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த தெய்வீக சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கான கிரயம் மிக பெரியது. அவர் பாடுபட வேண்டியிருந்தது.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்த கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயருக்கு 5ஆம் அதிகாரத்தில் அது எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எது தாழ்மை என்றால், எதை தேவன் செய்ய விரும்பினாரோ, எதை செய்வதற்காக இயேசுவானவர் ஆழ்த்தத்துவமாக ஏற்படுத்தப்பட்டாரோ, வார்த்தை ஆழ்த்தத்துவமாக்கப்பட்டாரோ, அதை செய்வதற்கு அவருக்கு இதை செய்ய முடியுமா? ஒரு புகழ்ச்சியான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உங்களை ஏற்படுத்தினா யூ வில் டு இட். நீங்க அதை செய்வீங்க. மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை நான் சொல்லி, புகழ்ச்சியான ஒரு காரியத்தை நான் சொல்லி, பெருமையான ஒரு காரியத்தை சொல்லி, பிரதர் இதை செய்வார், சிஸ்டர் இதை செய்வார்கள், இந்த குடும்பம் இதை பொறுப்பெடுக்கும், இந்த குடும்பம் இதை செய்வார்கள், இதை தலைமையில் அது அவங்க தலைமையில் இது நடக்கும்னு சொன்னா நமக்கு ஒரு ப்ரௌட் வந்துடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஈர்த்து போட்டு செய்வோம். நம்மை முதன்மை படுத்திட்டாங்கடான்னு சொன்னா 10 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுப்போம். மனித இயல்புங்க இதெல்லாம். யாராவது கொஞ்சம் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, முகஸ்துதி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, 4 மணி நேரம் வேலையை நாம 10 மணி நேரம் செய்வோம். ஆனா நீங்க ஏற்படுத்தப்படும் பொழுதே நீங்கள் நொறுக்கப்பட போகிறீர்கள், உடைக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் அவமானப்படுத்தப்பட போகிறீர்கள், நீங்கள் பார்க்க ரூபம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் ஆக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் அசட்டை பண்ணப்பட போகிறீர்கள், மனுஷர்களால் அருவருக்கப்பட்டவராக நீங்கள் கருதப்பட போகிறீர்கள், மக்கள் உங்களை கல்லெறிய போகிறார்கள், மக்கள் உங்களை தூஷிக்க போகிறார்கள், சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் உங்களை தூஷிப்பார்கள் என்கிற ஸ்கெட்சோடு ஒருத்தருக்கு ஒரு ப்ரோக்ராம சொன்னா அவர் என்ன யோசிச்சிருப்பார்? ஏதாவது நல்ல காரியங்களை செய்வதற்கு என்னை நீங்கள் ஏற்படுத்தினால் நான் அதை செய்கிறேன். வானத்தை படைக்க சொன்னீங்களா? வா, எத்தனை பெரிய விஷயம். ஆல் திங்ஸ் மேட் பை வேர்ட் ஆஃப் காட். எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. வானம் உண்டாக கடவுது, அது பெருமை அவருக்கு. கரெக்டா? பூமி உண்டாக கடவுது, உண்டாகிவிட்டது, அது அவருக்கு பெருமை இல்லையா? கடல் உண்டாக கடவுது, அது அவருக்கு பெருமை. எவ்வளவு பெரிய கடலை ஒரே வார்த்தையில. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன வந்துட்டு இப்ப கர்த்தர் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாரு, கர்த்தர் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு. பீட்டர்ராஜ், நீ சொன்னா நான் செய்வேன் அப்படின்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. நீ சொன்னா நான் செய்வேன் அப்படின்றாரு. அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவரே, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆண்டவரே, இன்னொரு சூரியன் உண்டாவதாக வானத்துக்கு. நடக்குமா நடக்காது? கர்த்தர் சொன்னாருன்னா நடக்குமா நடக்காதாங்க? ஆண்டவரே, நான் பார்க்கறதெல்லாம் தங்கமா மாறட்டும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதாங்க? நான் சொல்லுகிறபடியே இந்த பூமி சுத்தக்கூடாது. நான் சொன்னா சுத்தணும், நான் சொன்னா சுத்தக்கூடாது சொன்னா நடக்குமா நடக்காதா? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? என்னை எப்படி பாப்பீங்க? என்னை எப்படியா பாப்பீங்க? ஐயா, நான் சொன்னா அவர் கேட்டுருவாருன்னு சொன்னா எப்படி என்ன பாப்பீங்க? நான் சொல்றதை அவர் கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சே நீங்க நிறைய பேர் என்ன நல்லா பாத்துக்கிறீங்களோ? நீங்க சொல்றதே அவர் கேட்டு நான் சொல்றதையும் கேட்கிற நிலைமையில் இருக்கும் போதே ஐயாவுடைய ஜெபத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்னு யோசிக்கிறீங்களே. அப்படி கிடையாது, அது வேற விஷயம். ஒரு தேவ சமூகத்துல ஒரு பிரசங்க பீடத்தில் நின்று என் ஜபத்துக்கும் ஜபத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்ற ஒரு ஊழியக்காரனை பெற்றிருக்கிற சபை புண்ணியம் செய்திருக்கிறது. புரிஞ்சவங்க மட்டும். நீ என்ன பண்றியா அந்த ஜபத்தை கேட்கறவன் தான் நான் பண்ற ஜபத்தையும் கேட்க போறாரு. என் லட்சணம் என்னவோ உன் லட்சணமோ அதுதான், உன் லட்சணம் என்னமோ அதுதான் என் லட்சணமோ. அப்புறம் என்ன என் ஜபத்துக்கு விசேஷித்த மேன்மை வந்துரு போகுது? எல்லாருடைய ஜபமும் விசேஷித்த ஜபம் தான், நம்புறவங்க மட்டும். அதனால நைட்டு 1 மணிக்கு 12:30 மணிக்கு பேய் பூச்சின்னு ஆடுதையா எங்க ஊருக்கு பேயை ஓட்ட முடியுமாலாம் கேட்க கூடாது. நீயே பேயை ஓட்டு இயேசு நாமத்துல. நம்மளை விடவா பெருசு அதெல்லாம்? லேட்டா புரியும். வீட்டுக்கு போன உடனே என்னம்மா சமையல் பண்ணிட்டு சிரிக்கிற? இல்ல பாஸ்ட் ஐயாங்க லேட்டா புரியுன்னு சொன்னது இப்பதான் புரிஞ்சிச்சு அப்படின்னுவீங்க. அப்புறம் இவர் வண்டி ஓட்டின்னு போகும்போது திடீர்னு என்ன நல்லா தாயம் போட்டிருக்கிற, என்ன ஆச்சு? இல்ல அவர் அப்ப சொன்னது இப்ப புரியுது அப்படின்னு. லேட்டா புரிஞ்சு. இப்பவே எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்றவங்க ஒரு அலிலியா மட்டும் சொல்லி என்ன சந்தோஷப்படுத்துக்கு பார்க்கலாம்.
பரவாயில்ல, எவ்வளவு அற்புதமான சபை. நீங்க இன்டைரக்டா திட்டினா கூட நீங்க இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இருந்துட்டு போட்டோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு நாம் ஏற்படுத்தப்பட்டால் அதை செய்வதற்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. ஒரு புகழ்ச்சியான, மகிழ்ச்சியான, ஒரு பெருமையான, ஒரு மேலான ஒரு வேலையை செய்வதற்கு தேவன் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணாருன்னு சொன்னா, வா எவ்வளவு அற்புதமான கர்த்தர், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னொரு பக்கத்துல அவரை பாடுகளுக்கு உட்படுத்துறாரு, இன்னொரு பக்கத்துல அவரை நொறுக்க சித்தமா இருக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் மாற்றுகிறார், இன்னொரு பக்கத்துல அசட்டை பண்ணப்படுகிறவராய், ஒரு பக்கத்துல தேவதூதர்களால் குதூகல கொண்டாட்டத்தோடு ஆராதிக்கப்படுகிற இந்த இயேசுவானவர் தான் அடுத்த சீன்ல வந்துட்டு மனிதர்களால் அசட்டை பண்ணப்பட்டவர். பிதாவானவர் என்னை மகிமைக்கென்று ஏற்படுத்தினாலும், இகழ்ச்சிக்கென்று என்னை ஏற்படுத்தினாலும், என்னை படைப்பதற்கென்று ஏற்படுத்தினாலும், என்னை சிலுவைக்கென்று ஏற்படுத்தினாலும், அதை சமமாக செய்வதற்கு தன்னை தாழ்த்தினதற்கு பேரு தான், அர்ப்பணித்ததுக்கு பேரு தான் தாழ்மை. எனக்கு புரிந்துன்றோம். எனக்கு ஃபேரா, எனக்கு சுகமா, எனக்கு சந்தோஷமா, எனக்கு செவிக்கு இனிமையா, எனக்கு மகிழ்ச்சியா, எனக்கு சப்போர்ட்டா, என எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எனக்கு பேசினால், பாஸ்டர் நல்ல செய்தியை இன்றைக்கு கொடுத்தார், என உடைக்கிற மாதிரி பேசிட்டாருன்னு சொன்னா, என்ன மனசுல வச்சுட்டு தான் பேசினாரு, என்ன குத்துற மாதிரி பேசினாரு, கொடாய மாதிரி பேசினாரு. ஒருத்தர் மனசுல வச்சு நான் பிரசவம் பண்ணுவோம். அப்படி கிடையவே கிடையாது. தாழ்மை என்பது தேவன் செய்யும்படிக்கு நம்மை ஏற்படுத்தின காரியங்களை செய்வதற்கு எந்த டிமாண்டும் இல்லாம, இதை செய்ய சொன்னீங்க, நியாயம் இருக்குது, இதையெல்லாம் படைக்கிறதுக்கு நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சேன், அது நியாயம் இருக்குது. என்னப்பா இது சிலுவை? அவருடைய முகத்துல துப்பினார்னு வசனம் இருக்குது. நீங்க யோசித்து பாருங்க, உலகத்தை படைப்பதற்கு அவருக்கு பிரச்சனையே இல்லை. டுனாமிஸ் பவர் உள்ள கடவுள், அடக்க முடியாத சக்தி உள்ள கடவுள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது. ஆனா சிலுவை சுமக்கிறதுக்கு அவர் எழுத்தின்படியாகவே சிலுவை சுமந்தாரா? தேவதூதர் வந்து சிலுவை தூக்கின்னு போய் அவர் சும்மா சீன்ல வந்தாரா? ஐயா, 150 கிலோ எடை உள்ள ஒரு சிலுவையை 85 கிலோ எடையுள்ள இயேசு மேல வைப்பது என்பது, அதாவது வந்துட்டு தண்டனை விதிகளுக்கு புறம்பான ஒரு தண்டனை. அது 39 அடிதான் ஒரு யூதனை அடிக்கணும் என்பது லா. ஆனா இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விதிக்கு முரணாக அடித்தார்கள். ஒரு குற்றவாளி குற்றம் என்று தீர்க்கப்படாத பொழுது அவனை தண்டிக்க கூடாது என்பது சட்டம். ஆனால் அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்பதை பிலாத்து தீர்மானிப்பதற்கு முன்பாகவே அவரை இந்த ஆசாரியர்களுடைய போர்ச்சேவர்கள் கொடுமைப்படுத்தி விட்டார்கள். ஆசாரியருடைய கொடுமையை விட, போர்ச்சேவருடைய கொடுமையை விட, யூதர்களுடைய கொடுமையை விட, ரோமர் சர்க்காருடைய கொடுமையை விட இயேசுவை தனிப்பட்ட முறையில அதிக கொடுமைப்படுத்தின மனிதன் நான். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி, சிலுவையில ரத்தம் சிந்துவதற்கு முன்பாக கெச்சமேன தோட்டத்துல ரத்தம் சிந்த காரணமா இருக்கிறது யாரு நினைக்கிறீங்க? நான் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் மாத்தவங்க கரங்களை வைத்து, என் பாவங்கள் மன்னிக்கப்பட எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கணியை அவர் மேல் வரப்பண்ணினார். அப்படியானால் இவ்வளவு கொடுமையும் அவருக்கு நடக்க போகிறது என்பதை தெரிந்தும் இந்த இளையகுமாரன் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வந்தானே, ஒருவேளை தகப்பன் அவனை பண்ணி மேய்க்க வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? எனக்கு அது கொஞ்சம் சும்மா அப்படி யோசிங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. பண்ணி மேய்க்க, ஏய் நீ போனடா, எல்லாத்தையும் அழிச்சுட்டடா, நீ வந்தியா பண்ணிதான் மேய்க்கணும் அப்படின்னு சொன்னா, கண்ணு காணாத இடத்துல பண்ணி மேய்க்கிறது ரொம்ப கொஞ்சம் சகிச்சுக்கலாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இடத்துல பண்ணி மேய்க்கிறது கஷ்டம் இல்லையா? அப்ப அது அவனுக்கு ரொம்ப வெக்கத்தை உண்டாக்கி இருப்பான், அவமானத்தை உண்டாக்கி இருப்பான். அதனால அவன் எங்கத்தான் திரும்பி போயிருப்பான். அவன் முன்ன பண்ணி மேய்ச்சிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்த இடத்துக்கு திரும்பி போயிருப்பான். தெரியாதவர்கள் நடுவிலே அவமானப்படுவது கொஞ்சம் பரவாயில்ல.
தெரிஞ்சவங்க நடுவில் அவமானப்படுறது இருக்கிற வேதனையிலே பெரிய வேதனை. மரணத்தை விட பயங்கர ஒரு வேதனை உண்டு என்றால் அது நமக்கு தெரிஞ்சவர்கள் நடுவில் நம்ம அசிங்கப்படுத்தப்படுவது, அவமானப்படுத்தப்படுவது, அசட்டை பண்ணப்படுவது, புறக்கணிக்கப்படுவது. தேவன் இயேசு கிறிஸ்து தூதர்கள் காண அவமானப்பட்டார், அந்த சராசரங்களை பார்க்க அவமானப்படுத்தப்பட்டார். பிதாவானவர் தான். அதனால்தான் பார்த்துட்டு இருந்த ஒரு நொடி பொழுதுல அவர் கண்ணை மூடினார், அவர் நொடி பொழுதுல அவர் கையை விட்டார். இதெல்லாம் நடக்கும்னு தெரிந்து உங்க சித்தத்தை செய்ய நான் வரேன்னு சொல்லி தத்தம் பண்றதுக்கு பேரு தான் தாழ்மை. புரிஞ்சவங்க மட்டும். எதற்காக கூப்பிடுறாரு? மாலை மரியாதை போட்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்து கொண்டாடுவதற்காக அல்ல. எதற்காக கூப்பிடுறாரு தெரியுமா? 4 பேருக்கு போய் ஊழியத்தை செய்ய போறேன். அந்த 4 பேர்ல ஊழியத்துக்கு போற இடத்துல 2 பேர் காரி துப்ப போறான். அந்த 2 பேர் துப்புற காரி துப்புறதுல ஒரு துப்புதல் என் மூஞ்சில விழ போகுது, அடுத்தவன் துப்ப போறது உன் மூஞ்சில விழ போகுது. வா ஊழியத்துக்கு நான் வரங்க, பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் தாழ்மை. புரியுது? இதுக்கு வேற தலைப்பிலே ஒரு பேசி இருக்கலாம். சரி, யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 4:34. யோவான் 4:34. எடுத்து வாசிக்கலாமா? இயேசு அவர்களை நோக்கி, நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கிறது. இவர் யாராக்கும்? இந்த நான் என்று சொல்லுகிறவர் யாரு? இங்க நான் என்று சொல்லுகிறது யாருமா? வாலிப்பிள்ளைங்க யாரும் சொல்லு. இயேசு கிறிஸ்து. வெரி குட், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது மூளை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? அவர் தேவனுக்கு சமமானவர். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர் நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்படியானால் தேவனுக்கு சமமானவர் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை தாழ்த்துவாரானால், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர், இணையானவர், பிதாவின் சித்தத்தை பிதாவுக்கு இணையானவர் செய்வதே தாழ்மை. உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து குனிந்து நின்று விடுவது பெரிய சாக்ரிஃபைஸ் கிடையாதுங்க. உங்களை விட கீழே படித்தவர்கள், உங்களை விட கீழே வேலை செய்கிறவர்கள், உங்களை கீழே சம்பளம் வாங்குகிறவர்கள், உங்களை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களுக்கு முன்பாக வந்துட்டு பணிவாக நின்று விடுவது, எளிமையாய் நின்று விடுவது, தாழ்மையாய் நின்று விடுவது, தாழ்மையாய் பேசுவது, தாழ்மையாய் நடந்து கொள்வது பெரிய தியாகம் அல்ல. உங்களுக்கு சமமா இருக்கக்கூடியவர்கள், உங்களை போன்ற சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களை போல வலிமையை பெற்றிருக்கிறவர்கள், உங்களை போல அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர்கள், உங்களை போல வளர்ச்சி அடைந்திருக்கிறவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து உங்களுக்கு முன்னாடி தங்களை தாழ்த்துறாங்க, பாத்தீங்களா? அதுதான் சாக்ரிஃபைஸ். அதுக்கு பேர் தான் ஹியூமிலிட்டி, அதுக்கு பேர் தான் ஹம்பிள்னஸ். புரியுது? பலம் இல்லாத பொழுது, அறிவில்லாத பொழுது, படிப்பில்லாத பொழுது, ஆற்றல் இல்லாத பொழுது, வளர்ச்சி இல்லாத பொழுது, வீரம் இல்லாத பொழுது, வாழ்வதற்கான வழிகள் வாசல்கள் இல்லாத பொழுது ஒருவருக்கு முன்பாக வந்து நாம் பணிவாக, தாழ்மையாக, அன்பாக, பண்பாக நடந்து விடுவது எளிது. எல்லா உரிமைகளும் கிடைத்த பிற்பாடு, எல்லா சுதந்திரமும் கிடைத்த பிற்பாடு, எல்லா வாய்ப்பும் கிடைத்த பிற்பாடு, எல்லா அறிவும் வந்த பிற்பாடு அந்த இடத்துல வந்தும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற காரியங்களுக்கு நம்மை தாழ்த்தி வழிகளை திறந்து கொடுப்பதுதான் உண்மையான தேவ சித்தம். அதுதான் உண்மையான தாழ்மை. அப்படியானால் இந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் என்றாலும் பிதாவின் சித்தத்தை பிதாவுக்கு இணையானவரை செய்ய தன்னை தாழ்த்துவாரானால் ஒரே டார்கெட் தான் இயேசு கிறிஸ்துனுடைய மனசில் ஓடிக்கொண்டிருந்தது. பிதாவின் சித்தம் ஒன்றே இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையா இருந்தது. பிதாவுக்கு இணையானவரே பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னை தாழ்த்துவாரானால், அதுதான் தாழ்மையின் அடையாளமாக இருக்குமானால், புல்லுக்கும்
புல்லின் பூவுக்கும் தூளுக்கும் தூளின் சாம்பலுக்கும் ஒப்பாயிருக்கிற நானும் நீங்களும் பிதாவானவர் ஏற்படுத்துகிற எந்த காரியத்தையும் செய்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதும் தாழ்த்த வேண்டும் என்பதும் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். ஏதோ லேசா புரியுதா? பழைய பிள்ளைங்களுக்கெல்லாம் புரியுதா? ஆராதனையிலையும் கை கட்டிக்கிறீங்க, பிரசங்கத்திலையும் கையை கட்டிக்கிறீங்க. ஆக மொத்தம் ஐயா தாழ்மைக்கு அடையாளமா நாங்க கையை கட்டிக்கிறோம். ஐயா தாழ்மைனா என்ன? எதை செய்வதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, எதை அவர் செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு எந்த டிமாண்டும் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நம்மை அர்ப்பணிப்பதற்கு பேரு தான் தாழ்மை. ஆகவேதான் சிருஷ்டிக்கப்படாத இயேசுவானவர் தேவனின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றினார், நிறைவேற்றுகிறார், நிறைவேற்றவும் போகிறார். சிருஷ்டிக்கப்படாத இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர், சிருஷ்டிப்பு அல்ல. Jesus Christ is not a creation, he is a creator. அவருடைய வேர்டு God exist, word of God exist தான், Father of God exist தான், word of God exist தான். அப்படியானால் ஆதியில் என்ன பண்ணிருக்கிறாரு? எபிரேயர் 1:2 வேதிக்கும் வாசிக்க வேண்டாம். அவரை கொண்டு இந்த உலகங்களை சிருஷ்டிப்பேன் என்கின்ற வார்த்தைக்கு இயேசுவானவர் அங்கு விட்டு கொடுத்துறார். நான் சிருஷ்டிப்பேன், நீங்க நான் என்ன கொண்டு சிருஷ்டிக்கிறது கிடையாது. யார் சிருஷ்டித்தது? யார் சிருஷ்டித்தது? வேலையை சொன்னது யாரு? பிதா. செஞ்சது யாரு? இயேசுவானவர். உதவினது யாரு? ஆவியானவர். சொன்னது யாரு? பிதாவானவர். செஞ்சது யாரு? இயேசுவானவர். உதவினது யாரு? ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் சொன்னவர் பிதா, அதை செய்தது இயேசு கிறிஸ்து, அதற்கு உதவினவர் ஆவியானவர். அப்போ நான் செய்யறேன், அப்ப கிரெடிட் யாருடையதா இருக்கணும்? ஐயா நான் உழைக்கிறேன்டானா அதற்கான அங்கீகாரம் யாருடையதா இருக்கணும்? என்னுடையதா இருக்கணும். ஆனால் வேலையை செய்த இயேசு கிறிஸ்து கனத்தையும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் பிதாவுக்கு கொடுக்கிறேன். தட் இஸ் ஹியூமிலிட்டி. அதுதான் தாழ்மை. தாழ்மைனா நம்ம ஆளுங்க பேச வச்சுங்கிறான் பாரு, சோபால உட்காரக்கூடாது, அதான் தாழ்மையா. துணியை அயன் பண்றது பெருமையா. தண்ணி போட்டு தெளிச்சுட்டா அதுல முளைச்சுக்கிறான். யாரைய கத்து கொடுத்தது இது தாழ்மை? எந்த டிக்ஷனரியில கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. டைனிங் டேபிள் உட்கார்றது பெருமைன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எப்படி சாப்பிடுறீங்க? சும்மா கேட்கறேன். ஹோட்டலுக்கு போறீங்கப்பா, ஹோட்டல்ல நான் சாப்பிட்டதே இல்லைன்றவங்க கை தூக்குங்க. ஹோட்டல்ல போய் நான் சாப்பிட்டதே இல்லை. 24 மணி நேரமும் ஹோட்டல்ல தானே சாப்பிட்டுங்கிறோம் சாம் இல்லையா? சேரே இல்லாத இடத்துல கீழே உட்கார்றது ஓகே, சேர் இருக்கிற இடத்துல கீழே உட்கார்றது தாழ்மையா? யார் கற்றுக் கொடுத்தாங்க தாழ்மை? தாழ்மையின் அடையாளமாக நாங்கள் சேரை புறம்பே தள்ளி விட்டோம். யாரு? எனக்கு இந்த நூதனமான இந்த பிரசங்கிமார்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு வரக்கூடியதெல்லாம் என்னன்னா ஒன்னும் புரியல. என்ன ஒண்ணுன்னா அவங்கள நம்மள மாதிரி வெள்ளை துணிகளை போட்டுக்கின்னு மீசை வச்சுக்கின்னு பெந்தேகோஸ்தேக்காரங்களா இருக்கிறதுனால நம்ம அவங்கள வேற மாதிரி பேச முடியாம போகுது. இயேசு நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின நித்தியத்துல இயேசுவானவர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுறாரு. பிலிப்பியர் 2:6-7-8 பாத்தீங்கன்னு சொன்னா மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாம் என்ன பண்ணாராம்? தாழ்த்தினாராம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில முந்தின நித்தியத்திலும் அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தில் செய்வதற்கு தன்னை தாழ்த்துகிறார். பூமியிலும் அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். அதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்தாரு. மரணம்
மரித்து என் ஆவி போய் பிதாவினிடத்துல சேர்கிற வரைக்கும் நான் பெருமைப்பட்டிருக்க கூடாது. பிதாவின் பெருமைன்னா என்ன? பிதாவின் சித்தத்தை ஒரு முடி அளவு கூட அவர் பிரேக் பண்ண விரும்பல. ஒன்னு கொரிந்தியர் 15:28 ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:28. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்படியானால் பிந்தின நித்தியம் இது. 1 கொரிந்தியர் 15:28 பிந்தின நித்தியம். எபிரேயர் 1:2 முந்தின நித்தியம். 1 கொரிந்தியர் 15:28 பிந்தின நித்தியம். பிலிப்பியர் 2:6-8 பூமியில அவர் வாழ்ந்த பொழுது. எனக்கு புரிதுன்றவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, முந்தின நித்தியத்திலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தேவனுடைய சித்தத்தை, வானம் பூமி படைக்கிற தேவ சித்தத்தை அவர் செய்யறாரு. அவர் பூமியிலே தான் தேவனுக்கு சமமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தோம். அவர் இந்த பூமியில வந்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிவன் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவர் கீழ்ப்படிந்தவராகி மரணபரிந்தும், அதாவது சிலுவின் மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின நித்தியத்துல சரி, எவ்வளவு வேலையை செஞ்சுட்டேன், இனிமேலாவது நான் தலைமை போதகர் ஆகணும். இவ்வளவு வேலையை முடிச்சுட்டேன், இனிமேலாவது நான் ஒரு தலைவன் ஆகணும். இவ்வளவு வேலையை முடிச்ச, இனிமேலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். பரலோகம் போன பிற்பாடும் முந்தின நித்தியத்துல என்ன டெடிகேஷனோடு இருந்தாரோ அதே டெடிகேஷனோடு தான் பிந்தின நித்தியத்துல எல்லா வேலையும் செய்து முடித்த பிற்பாடும் அவர் இருக்கிறார் என்றால் இதுக்கு பேருதான் தாழ்மை. தாழ்மைக்கு எனக்கு ஒரு சரியான புரிதல் எனக்கு கிடைச்சிச்சுன்றத கரங்களை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இயேசு கிறிஸ்துனுடைய காதுல முதல்ல விழுந்த வார்த்தை என்னவா இருக்கும்? அது என்கின்ற அக்ரீனையில இருந்து அவர் என்கின்ற தேவகுமாரனாகிய ஆழ்த்தத்துவத்துக்கு வார்த்தை டிரான்ஸ்பர்மேஷன், மறுரூபமாக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையானவர் காதுல விழுந்த முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? என் சித்தம் செய்யவே, என் சித்தம் செய்யவே பிதாவானவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை. இவர் சொல்றாரு, உன் சித்தம் செய்ய இதோ வருகிறேன். பிதாவானவர் காதல் விழுந்த முதல் வார்த்தை என்ன? இயேசுவானவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன? இயேசுவானவருடைய காதல் விழுந்த முதல் வார்த்தை என்ன? ஐயா, எவ்வளவு பெரிய ஆண்டவரை நீங்களும் நானும் ரொம்ப சாதாரணமா புரிஞ்சு வச்சுக்கிறோம்ல. எனக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தோணுதுன்னு சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய அந்த உன்னத நிலையை நான் புரிந்து கொள்ளும்படி எனக்கு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்ணு கொடுங்கப்பா. நான் இன்னும் உங்களை அறிந்து கொள்வதற்கு என்னை கொஞ்சம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இன்னும் உண்மை புரிந்து கொள்வதற்கு தடையா இருக்கிற காரியங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. மற்றவர்களால் நாம பாராட்டப்படுறோமோ பாராட்டப்படலையோ அது முதலிடத்துல வரக்கூடாது. மற்றவர்கள் எல்லாம் பாராட்டுறதுனால நீங்கள் வந்துட்டு ரைட்டியஸ் பர்சன் என்றோ ரைட் பர்சன் என்றோ அர்த்தம் கிடையாது. உன்னதத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகணும், இவன் என்னுடைய நேசகுமாரன். மற்றவங்க உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்துறதுனால நீங்க டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியும் நான் யாரு, அவருக்கு தெரியும் நீங்க யாரு, அவருக்கு தெரியும் உங்களுடைய சூழ்நிலை என்ன, அவருக்கு தெரியும் உங்களுடைய உண்மை நிலை என்னன்னு. அதனால இந்த மனிதனுடைய புகழ்ச்சியிலோ இகழ்ச்சியிலோ நீங்கள் என்கரேஜ் ஆகக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. என்னை எப்படி எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டாங்க தெரியுமா, என்ன 4 பேருக்கு முன்னாடி என்ன இப்படி பேசிட்டீங்க தெரியுமா? என்கரேஜ் ஆகாதீங்க, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பாராட்டணும். பரலோகத்திலிருந்து மகிமை கனமும் வரும் பொழுது அங்கே நாம் எடுத்து நிறுத்தப்படுவோம். என்னுடைய இருதயங்களின் ஆழங்களை அறிந்து அதற்காக போராடினவன், அதற்காக பாரப்பட்டவன், அதற்காக தன்னை அர்ப்பணித்தவன் என்று பரலோகம் பாராட்டுகிற அந்த நாளை எதிர்பார்த்து வாழ்கிறேன். நாங்களும் உங்களோடு சேர்ந்துக்கிற பாஸ்டர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் இயேசுவானுடைய காதுல விழுந்த முதல் வார்த்தை என்ன? என் சித்தம் செய்யவே, என் சித்தம் செய்யுங்க. இயேசுவானவர் வாயிலிருந்த முதல் வார்த்தை என்ன?
இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய. இவர் யாரு? இவர் என்னன்னு சொல்லப்பட்டாரு? பிதாவாகிய தேவனாலேயே தேவனே என்று சொல்லப்பட்டவர், தூதர்களால் துதிக்கப்பட்டவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தமக்குள்ளே சகலத்தை உண்டாக்கினவர், தம்மாலே தமக்கென்றும் சகலத்தை உண்டாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவராலே எல்லாமே ஒன்று உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு மகிமைக்கும் மகத்துவங்களுக்கும் அந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் பாத்திரராய், சுதந்திரவாளியாய், உரிமையுள்ளவராய் இருந்தோ அவர் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாராம். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா பரலோக சத்தியமும் யார்கிட்ட இருந்து தொடங்கணும்னு ஆசைப்பட்டாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தொடங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனாலதான் அவருக்கு பட்ட பேரே, இயேசு கிறிஸ்துனுடைய பட்ட பேரே சத்தியம். இயேசு கிறிஸ்துவனுடைய அவர்தான் சத்தியம் என்றாலே, சத்தியம் என்றாலே இயேசுதான், உண்மை என்றாலே இயேசுதான். நானே வழியும் சத்தியம். உண்மை என்றாலே இயேசுதான், சத்தியம் என்றாலே இயேசுதான். எல்லா பரலோக சத்தியங்களும், பரலோகம் போவதற்கான எல்லா சத்திய செயல்களும் இயேசுவிலிருந்தே தொடங்குகின்றன. ஏதாவது புரிஞ்சுச்சுங்களா? பின்னாடி இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் கேக்குதா? அம்மா வாய்ஸ் கேக்குதா? சென்னா சிஸ்டர்களாம் கேக்குதா? எல்லா பரலோகத்தின் சத்தியங்களும் இயேசு கிறிஸ்துவிலிருந்தே தொடங்குகின்றன. எல்லா பரலோக சத்தியத்தின் செயல்களும், அவர் கடந்து போகாத ஒரு பரலோகத்தின் பாதையில நாம கடந்து போகல. ஆண்டவர் இந்த உலகத்தில், நான் சொல்றேன் பாருங்க, போதித்தவர்கள் யாராவது அவங்க போதித்த மாதிரி வாழ்ந்தாங்களான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணீங்களான்னு சொன்னா, உலகத்திலே போதித்ததை போலவே வாழ்ந்த ஒரே சரித்திர புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. மன்னியுங்கள் என்று எல்லா மதமும் சொல்லுது, ஆனா மன்னிச்சது யாரு? தன்னை கொடூரமாக சிலுவையிலே கொன்றவர்களை பார்த்து மன்னியும் என்று சொன்ன சரித்திர புருஷர் இயேசு ஒருவரே. ஆகவேதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இயேசுவின் உபதேசத்தை நிராகரிக்க முடியாத சத்தியத்தை உடையவராய் இயேசு இருக்கிறார். இயேசுவுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவர்கள் கூட மன்னிக்கிறதுக்கு நாங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவா என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசுடைய வாழ்க்கை செயல்படும் போதனையும் இருக்கிறது என்றால், இந்த உலகத்தின் சத்தியம் என்பதற்கான ஒரே தரம், தகுதி உள்ளவர் ஆண்டவராக இயேசு ஒருவரே. நான் என்னை பத்தி பேசிட்டு இல்லைங்க, நீங்களும் நானும் நம்புகிற இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் தாழ்வு இல்லையா? அங்க தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சத்திய வார்த்தைகளுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தாழ்வு. எனக்கு நேரம் ஓடுது, அதனால நான் 9:45 முடிக்கணும். 7:45 தொடங்கி 9:45 சர்ச்சு முடியும். 10 தொடங்கி 12:15 6 சர்ச்சு முடியும். அதனால உடன் ஊழியர்கள் வேகமா போகக்கூடாது. கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடலனா உடன் ஊழியக்காரர்கள் பதவியே நான் எடுத்துருவேன். ஹெல்மெட் போடாத காரணத்தினால் உடன் ஊழியக்காரர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் சொல்லி விட்டுருவேன். அதனால கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். கத்துருங்க, எல்லா நாளும் போடலனா கூட வேகமா போற நாள்ல கண்டிப்பா ஹெல்மெட் போடணும். தோத்திரம் நீங்க கணக்கு வச்சுக்காதீங்க. உடன் ஊழியக்காரர்களுக்கு என்னடான்னு சொன்னா, உடன் ஊழியக்காரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய JEVELLSஐ நீங்க டெலீட் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்லை இல்லையா? அது நேரா சொல்லட்டுமானா இல்லையா? JEWELLS இல்லையா? இல்லையா? ஃபெல்லிங் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ரைட் பண்ணிக்கங்க. ஆண்டவர் ஆவியானவர் உங்களோட கூட பேசுவாராக. எனக்கு புரிஞ்சிச்சுன்றவங்க மட்டும் கொஞ்சமா கைத்துமா, எனக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ புரிஞ்சிச்சு பாஸ்டர். அப்பனா அடுத்த வாரத்துல இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் கோல்டா காணிக்கா வரப்போகுது. எஸ் நல்லவர், சரி பரவாயில்ல. சிலதெல்லாம் அப்படி இடையில சொல்றதுக்காக பெருசா கூடாது, பரவாயில்ல. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவானவர் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற சத்திய வார்த்தைகளுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் முழு மனதோடு அவைகளை ஏற்றுக்கொள்வதே உண்மையான தாழ்மை. எது உண்மையான தாழ்மை? தேவன் எதற்காக என்னை ஏற்படுத்தினாரோ அந்த சத்திய வார்த்தைகளுக்கு, அந்த சத்திய கோட்பாடுகளுக்கு நம்ம ஆட்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் கூட சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு அர்ப்பணிக்க மாட்டேன்றாங்க.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள எத்தனை எதிர்ப்பை சந்தித்து இயேசுவை எழுத்தின்படியான இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட சத்தியமாகி எழுதப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனசை கடினப்படுத்துறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஆனா இன்னும் ஜாதியை டெலீட் பண்ண முடியல அவங்களால. நான் பிராமில் இருந்து ரசிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் பிராமில் இருந்து ரசிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் பிராமின் எத்தனை இடத்துக்கு தான் சாட்சியா அந்த மக்கள் நடுவில் போய், அந்த மாதிரியான மக்கள் நடுவில், ரட்சிக்கப்படாத அந்த மாதிரியான ஒரு மக்கள் நடுவில் போய், நானும் இந்த மாதிரியான ஒரு பின்னணியத்துல தான் இருந்தேன். எல்லாருக்கும் இயேசு தெய்வமா இருக்கிறார். ஆகவே இந்த ஜாதிக்குத்தான் அந்த ஜாதிக்குத்தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லை. மனிதனாக பிறந்த எந்த ஜாதிக்கும் இயேசு தெய்வம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல வேண்டுமானால் நானும் உங்களில் ஒருவனாகத்தான் இருந்தேன் என்று ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக அந்த சமுதாயத்தின் அடையாளத்தை சொல்லலாம். எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா ரட்சிக்கப்பட்டு எல்லா விசுவாசிகளும் வந்துட்டு நான் இந்த சாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன் அப்படின்னா நீ சொல்ல வர்றது என்னது? சிந்திக்கணும். முடிய போகுது. இயேசு நல்லவர். ஆமென். அப்ப நல்லா புரிந்துக்கொள்ளணும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. தேவன் ஏற்படுத்தி இருக்கிறவைகளை செய்யும்படிக்கு நம்மை தாழ்த்துவதற்கு பேர் தான் தாழ்மை. எல்லாவற்றையும் இயேசுவானவர் எங்க பெற்றிருந்தாராம்? யாரிலிருந்து பெற்றிருந்தாராம்? பிதாவிடத்திலிருந்து பெற்றிருந்தாராம். யோவான் 10:18 சொல்றது எல்லாம் பிதாவிடத்திலிருந்து பெற்றன் அப்படின்றாரு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யோவான் 16:13 வாசிங்க. கொஞ்சம் ஆவியானவரை பத்தி நம்ம சொல்லிட்டு முடிச்சிடலாம். யோவான் 16:13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி. யார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டன்னு சொல்றாரு அடுத்த வசனத்துல? வரப்போகிற அவர் என்னிடத்தில் உள்ளதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப ஆவியானவர் யாரு? எப்படி பிதாவானவரோ, ஃபாதர் காட் எப்படியோ ஈக்குவல் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் எப்படியோ ஈக்குவல் ஸ்பிரிட் ஆஃப் காட். இப்போ இவர் யாருக்கிட்ட வேணா கொஞ்சம் தாழ்த்தலாம். நான் பிதாவினுடைய 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழ அகல நீள உயரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பிதாவினுடையவைகள் எல்லாம் யாருக்கும் தெரியும்? ஆவியானவருக்கும் தெரியும். அப்படியெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு சொல்ல தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து கேட்டு சொல்ல தேவையில்லை. நானே எனக்கு தேவனுடைய ஆழ அகல நீள உயரம் தெரியும், நானே சொல்லிக்கிறேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? உங்க மூலமா தான் நான் அங்க போன்ற அவசியம் இல்ல. எனக்கு டைரக்டா அவருடைய நம்பர் தெரியும், நானே பேசிக்கிறேன். இருக்கிறாங்களா இல்லையாங்க மக்கள்? எல்லாமே உங்களுக்கு அதே ரைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உரிமை இருக்கிற இடத்துல நமக்கு முன்னோடியாய் ஒருவர் இருக்கிறார் என்றால், அந்த முன்னோடியாய் இருக்கிறவர் என்னை போல மனதுள்ளவன். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா தீமோத்தேயுக்கு அப்போஸ்தல பட்டம் இல்ல, பவுலுக்கு அப்போஸ்தல பட்டம். உன் பட்டத்துக்காக நான் வேலை செய்ய முடியாது போல அப்படின்னு தீமோத்தேயு சொல்லல. சமுதாயத்தின் முன்பாக ஊழியக்காரன் என்று நீங்கள் நிற்பதற்காக நாங்கள் ஏன் கொடுக்கணும்? நாங்க ஏன் உழைக்கணும்? ஐயா, அப்போஸ்தலனாக பட்டத்தை பெற்றிருப்பதினால் அது பெருமைக்குரியதல்ல, அது பெரிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மரணத்தை எங்கள் சரீரங்கள் சுமந்து திரிகிறோம். எங்கேயாவது சாதாரணமா விட்டுருந்தா, ஒரு விசுவாசியாக வேலை செஞ்சோமா, மாட்டம் வச்சோமா, கோல போட்டோமான்னு சொல்லி சாதாரணமாக எளிமையாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிந்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு முடிஞ்சதுக்கு கடவுள் கொடுத்துட்டு நிம்மதியா போய் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தன்னை தானே பரலோகத்துக்கு தகுதிப்படுத்திக் கொள்வதே கடினமா இருக்கிற இந்த கால சூழ்நிலைகளிலே ஒரு மனிதனை கொண்டு வந்து எல்லாருக்குமான பரலோகத்தின் பாதையை, எல்லாரையும் அந்த ஒழுங்குக்குள்ள, எல்லாரும் அந்த தாழ்மைக்குள்ள, எல்லாரும் அந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவது என்பது எவ்வளவு கடினமான விஷயம். அதை ஒருவன் தன்னுடைய தோளில் சுமந்து நிற்பானால், பவுல் அந்த தோழி இந்த சத்தியங்களை, தேவனுடைய சத்தியங்களை, இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியங்களை, இந்த பவுலுக்கு புரிந்த இந்த சத்தியங்களை தீமோத்தேயு புரிந்ததுனாலதான்
எனக்கு அப்போஸ்தல பட்டம் அல்ல, என் பேருல அவரால் ஒரு நிருபங்கள் எழுதப்பட்டது என்கிற ஒரு தனித்துவ அடையாளமே இல்லாமல் போனாலும் இந்த பவுலுக்கு நான் தகப்பனுக்கு ஊழியம் செய்வதை போல செய்வேன் என்கின்ற ஒரு மனநிலை இருந்ததே, அதுதான் தாழ்மை. நான் எங்கே அங்கீகரிக்கப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் நடக்கிற காரியம் என்ன என்பதிலே கவனத்தை வையுங்கள். என்னால் அது நடந்தாலும் சரி, அது எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபரால் நடந்தாலும் சரி, அல்லது எனக்கு அறிமுகம் அதிகமா இல்லாத ஒரு நபரால் நடந்தாலும் சரி, யார் மூலமா நடந்தாலும் மகிமைப்படுகிறவர் கர்த்தர் என்றால் அதற்கான பங்களிப்பு என்னுடையது இருக்கும், அதற்கான ஒத்துழைப்பு என்னுடையது இருக்கும், அதற்கான தோளை நான் கொடுப்பேன். ஊரும் ஆரோனும் அல்லது ஊரும் மற்ற பல பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் பெரிய அளவில் பேசப்படாவிட்டாலும் அவர்கள் தங்களை தோள்களை கர்த்தருக்கு என்று கொடுத்தார்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுத்தார்கள், பவுலுக்கு என்று கொடுத்தார்கள். பவுல் யாருக்காக ஓடுகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகவே பவுலுக்கு என்று கொடுக்கிறது இல்ல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா என்னாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொன்னாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்களோ எனக்கு செஞ்சீங்க. இயேசு வந்து ஊழியம் செஞ்சா நாங்க எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து வந்து ஆராதனை பண்ணாருன்னா நாங்க எல்லாம் ஆவில நிரம்பி ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை செஞ்சாருன்னா கரெக்டா நாங்க எல்லா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னா எங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை உண்மையா கொடுப்போம். பாஸ்டர் தானே, இவ்வளவு போதும் அவருக்கு. இதுக்கு மேல அவர் என்ன செலவு பண்ண போறாரு? பசங்க வேற படிச்சு வேற முடிச்சிருச்சுங்க, இதுக்கு மேல என்ன பண்ண போறாரு? தாட்டு இதெல்லாம் ஏன் ஓட வேண்டிய எவ்வளோ செயல்கள், நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, நிறைய சுமக்க வேண்டி இருக்குது. நாம வாழ்வதற்காக வந்தவர்களை, வாழ்வடைவதற்காக வந்தவர்கள். இயேசு நல்லவர். ஒரு 10 மிஷினரிகளை நார்த் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடாது. அள்ளியந்தில வாங்கப்பட்ட சபைக்கு வெறும் தரையா தானே இருக்குது. அதுல ஒரு கட்டத்துக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் தேவைப்படுறது, எங்க போறது? அள்ளியந்தில வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்த ஆர்மி சபையை, ஒரு சீட்ல இருக்கிற சபையை கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டி இருக்குது. அதை யார் செய்யறது? உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டருடைய வீட்டை பார்த்து, பாஸ்டருடைய வாகனத்தை பார்த்து, பாஸ்டருடைய வஸ்திரத்தை பார்த்து, பாஸ்டருடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு குறுகிய மனநிலைக்குள்ள வரக்கூடாது. வேலை பெருசு, அதற்காகத்தான் எல்லாருமே வேலை செய்யறோம், அதற்காகத்தான் எல்லாருமே போராடுறோம், அதற்காகத்தான் எல்லாருமே. எந்த காய் நகர்த்துவது வெற்றியின் இலக்கை நோக்கியே. எந்த பந்தயம் நீங்க 6 அடிச்சாலும் 4 அடிச்சாலும் 2 ஓடினாலும் 1 ஓடினாலும் 3 ஓடினாலும் அது வெற்றியின் இலக்கை நோக்கியே என்பதை நாம் மறக்கவே கூடாது. தாழ்மை என்பது என்ன? இப்ப ஆவியானவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஆவியானவர் இயேசுவிலிருந்து எடுத்து சொல்லுவாராம். ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவாராம். பிதாவானவர் இயேசுவை மகிமைப்படுத்துறதை போலவே ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். இந்த கால வேளையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, தாழ்மை என்றால் என்ன? என்ன செய்வதற்காக தேவன் விரும்புகிறாரோ, என்னை கொண்டு என்ன செய்ய தேவன் விரும்புகிறாரோ, என்னை எதை செய்வதற்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை எந்த நிர்பந்தமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அதை நான் முழு உள்ளத்தோடு செய்வதற்கு என்னுடைய உள்ளத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் தாழ்மை. இந்த மனநிலைக்குள்ள நான் வந்திருக்கிறேன். தேவன் என்னிலே மகிமைப்படுவாரானால், தேவன் மகிமைப்படுகிற ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான் நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். தேவன் வைத்திருக்கிற சத்தியத்தை, சத்திய கோட்பாட்டை எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்வது, அவைகளை ஏற்படுத்தினவருக்கு நம்மை தாழ்த்துவதுதான் தாழ்மை. எனக்கு இது புரிந்தது என்று சொல்லுகிறவர் ஏந்த நிற்கலாம், நாம் செபிக்கலாம். எனக்கு இது புரிஞ்சிச்சு என்று சொல்லுகிறவர் ஏந்த நிற்கலாம், நாம் செபிக்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வெறுமையான மாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நேரம்பி வாழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே.
மௌவீர பாத்திரமா வாளைந்து கொள்ளுமே கோயவானே கோயவானே பாடைப்பின் காரணரே சதிமன்னான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஜோதி சிஸ்டர் ஜோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு சத்தமா சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.